ஹாய் ஆல், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற செலிபிரிட்டிஸ் லுக் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ தர்ற ஸ்ட்ரோப் க்ரீமோட ரிவ்யூ தான். அதுக்கு முன்னே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, என்னோட பேர் சண்முகப்பிரியா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே ஷமூஸ் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னு க்ரீம்ஸ் பற்றி கொஞ்சம் சர்ச் பண்ணப்போ இந்த ஸ்ட்ரோப் தான் அதிகமாக கண்ணில் பட்டுச்சு. ஸ்ட்ரோப்னா வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு இல்லுமினன்ட், ஒரு ஒளி வீசக்கூடிய பொருள். நிறைய பிராண்ட்ஸில் ஸ்ட்ரோப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நான் வாங்கினது ஃபேஸஸ் கேனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீம் தான். இந்த க்ரீமில் ஹைலோரானிக் ஆசிட் அண்ட் ஷியா பட்டர் இருக்குது. இது ட்ரை ஸ்கின்னுக்கும் நல்லா சூட் ஆகுது. அண்ட் இந்த ஸ்ட்ரோப்ல 2 ஷேட்ஸ் இருக்கு. ஒன்று சில்வர் அண்ட் ரோஸ் கோல்டு. கொஞ்சம் டஸ்கியாக இருக்கவங்களுக்கு ரோஸ் கோல்டும், நல்ல ஃபேர் காம்ப்ளெக்ஷனாக இருக்கவங்களுக்கு சில்வரும் சூட் ஆகும். என்னோட சாய்ஸ் ரோஸ் கோல்டு தான். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே பேச்சஸ்லாம் இல்லாமல் ஸ்கின்ல ஈவனாக பிளெண்ட் ஆச்சு அண்ட் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருந்தது. ப்ராப்பராக மேக்கப் போடுறவங்க ஃபவுண்டேஷன் கூட இதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறாங்க. நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் இதை சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே யூஸ் பண்ணேன். 3 டைம்ஸ் நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். அதில் 2 ஃபங்க்ஷன்ஸில் சிலர் மட்டும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கேட்டாங்க என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு. ஆக்சுவலாக இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஸ்ட்ரோப் க்ரீமோட ரேட் $599 போட்டிருக்கு. ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு ரேட் இருக்குது. நான் இதை பர்பிள் சைட்டில் 508க்கு வாங்கினேன். இந்த வீடியோ ப்ரமோஷன் வீடியோலாம் நினச்சிக்காதீங்க. இன்னும் அந்த அளவுக்குலாம் ப்ராக்ரஸ் இங்கே நடக்கலை. அந்த டியூபே எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது. என்னை பொறுத்த வரைக்கும் இது டெய்லி யூஸ்க்கு செட் ஆகாது. ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேஸ் பாருங்கள், இதை அப்ளை பண்ண உடனே ஒரு க்ளோவியாக பிங்க் கலரில் வந்துருச்சு. என்னோடய ஃபேஸை காட்டுற இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபில்டரை யூஸ் பண்ணலை. ஃபில்டர் இல்லாமல் வீடியோ எடுத்ததை ஆஸ் இட் இஸ் நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோ நான் ஸ்ட்ரோப் அப்ளை பண்ணிவிட்டு 2 hours கழித்து எடுத்த வீடியோ. ஈவன் நான் ட்ராவலில் இருந்து நல்ல வெயில்லையும் கூட போனேன். அன்றைக்கி ஈவினிங் 3 o'clock வரைக்குமே நல்ல லாங் லாஸ்டிங்காக இருந்தது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு வியூவும் ஸோ மச் டு மீ.